எங்க யூனானி மெடிசன்ஸ் கூட அலோபதிக் இங்கிலீஷ் மருந்து சாப்பிடக்கூடாது. எத்தனையோ டாக்டர்ஸ் வந்து இங்கிலீஷ் டாக்டர்ஸும் யூனானி மருந்துகள் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. யூனானி மெடிசன்ஸ் வந்து ஒரு பழைய ஒரு கிளாசிக்கல் ட்ரீட்மெண்ட். நீங்க அலோபதிக் மெடிசன்ஸ் கூட யூனானி மெடிசன்ஸும் எடுத்துக்கலாம். சம் பேஷண்ட்ஸ் வந்து டயாலிசிஸ் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப வாந்தி, விக்கல், மூச்சு வாங்குற பிரச்சனைகள் இருக்குனாக்கா அவங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாலோ நாங்கள் யூனானி மெடிசன்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டயாலிசிஸ் குறைக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது எதுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து எத்தனையோ பேர் வந்து டயாலிசிஸ் இல்லாமல் வீட்டிலே வந்து பயந்து 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 செத்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்க யூனானி மெடிசன் ட்ரை பண்ணுங்க. நாங்க எத்தனையோ பேருக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணி டயாலிசிஸ் செய்யற மாதிரியோ நாங்க செஞ்சிருக்கோம். ஆனா பின்னும் கொஞ்சம் கொஞ்சமா டயாலிசிஸ்ல வெளியே மாதிரி வர மாதிரி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூனானி மெடிசன்ஸ் வந்து ஒரு சேஃபஸ்ட் மருந்து. சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம நாங்க செய்யற மெடிசன்ஸ்ல பியூர்லி ஹர்பல் மெடிசன் தான் ஆட் பண்றோம் தவிர மற்றது நாங்க மினரல்ஸோ அனிமல்ஸோ அந்த மாதிரி யூனானி மெடிசன்ஸ் நாங்க கொடுக்குற மெடிசன்ஸ்ல இந்த மாதிரி எந்த மாதிரி வந்து மெடிசன்ஸ் ஆட் பண்ணாம இது வந்து அலோபதிக் மெடிசன்ஸ் கூடயும் நீங்க சாப்பிடலாம். உங்களுடைய வீட்டில் யாராவது கிட்னி பிரச்சனைகள் இந்த மாதிரி உங்க ஃபேமிலியில வந்து ரொம்ப பயந்து டயாலிசிஸ்க்கு போகாம இருக்கிற பேஷண்ட் இருந்தா அவங்களுடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எங்களுடைய ஹாஸ்பிட்டலுடைய வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பிச்சு பேஷண்ட்டுடைய டீட்டெயில் நீங்க வந்து போட்டோ எல்லாம் அனுப்பிச்சு எங்களுடைய ஹாஸ்பிட்டலுடைய அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு டயட் என்ன சாப்பிடணும், என்ன மருந்து சாப்பிடணும் அதெல்லாம் வந்து ஒரு கைடன்ஸ் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்க கூட தான் வந்து கன்சல்ட் பண்ணோம்னாக்கா வாணியம்படியில் ஹாஸ்பிட்டல் இருக்கு, பெங்களூர்லயோ ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துடுவாங்க, லொகேஷன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலும் டீட்டெயில் கிடைச்சிடும். டாக்டர் யாசர் யூனானி ஹர்பல் ஹாஸ்பிட்டல், பெங்களூர் காஸ்னி ஹாஸ்பிட்டல் சொல்லி. ஸோ இந்த மாதிரி முதல்ல நீங்க வந்து விசிட் பண்ணி முதல்ல உங்க ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுடைய பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன டயட் செய்யணும், அவங்களுக்கு என்ன மாதிரி நாங்க மருந்து சாப்பிடணும் சொல்லி ஒரு கவுன்சிலிங் பண்ணுவோம். அது நீங்க பேசிக் நீங்க மெடிசன்ஸ் எடுத்து அந்த ரிசல்ட்ஸ் நீங்க வந்து பிராக்டிக்கலா பார்க்கலாம்.